Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்னா பாசுமதி அரிசி இல்லாமல் நான் வந்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் மொக்கு, மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, கீ வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இதுக்கு தேவையானது அரிசி என்னங்கிறதையும் பார்த்துடலாம். அரிசி 300 கிராம் எடுத்துருக்கோம். 300 கிராம் சிக்கன் எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி. இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேனில் நம்ம வந்து நெய்யும் எண்ணெயும் நம்ம விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு பேன் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீயும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு கீ ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டும். பிரிஞ்சி இலை, பட்டை, ஸ்டார் மொக்கு, லவங்கம், மராட்டி மொக்கு, ஏலக்காய், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் 1/2 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மைக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரியாணி ரொம்ப நேரம் நீங்கள் வெளில வச்சுருந்தீங்கனாலும் கெடாது. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடயே பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் விட்டுடலாம். இது சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தக்காளி மசாலா நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு எண்ணெய் நல்லா மேலே வர டைமுக்கு நம்ம சிக்கன் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளருக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி விட்டால் தான் நல்லா வேகும். அதாவது சீரக சம்பா அரிசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா நல்லா அரிசி வந்து நிறையா வரும். அதனால் 1:3 அந்த விதத்தில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. சீரக சம்பா அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 6 டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற்றிட்டோம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சீரக சம்பா அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இடையில எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் வச்சுன்னா நம்ம ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம். இதை வந்து டைரெக்டாக நம்ம பேனில் வைக்கிறதுனால கொஞ்சம் இடையில எடுத்து கிளறி விட்டுட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். நம்ம 6 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஒரு கிளறி விட்டுடலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இடையில நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சீரக சம்பா அரிசி சிக்கன் பிரியாணி ரெடி. எவ்வளோ சுலபமாக சிக்கன் பிரியாணி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.